ஸோ ஹாய் நண்பர்களே, நான் தான் ஃபேண்டசி பிளேடரு. இன்னும் நான் நம்ம பிளேட் கிங் பேஸ்கிட்ட இருந்து ஒரு மினி லாட்டு அன்பாக்ஸ் போட்டிருக்கிறோம். வந்துட்டு அது என்னென்னா அது வரத்துக்கே கிட்டத்தட்ட 4 நாள் ஆகிட்டு. மினி லாட்டுன்றதை விட மினி லாட்லாம் கிடையாது. என்னென்னா 2 பிளேடு ஒரு லான்ச்சரு. அது என்ன பிளேட் அப்படின்றதான் இங்கே க்யூரியாசிட்டியே. போட்ட எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றத நானே சொல்லிடுறேன். என்னென்னா ஸ்ப்ரைசன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபேஃப்னியர் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு எல்லா ஸ்டிங் லான்ச்சர் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ நான் போட்டு அப்படி இப்படின்னு கொரியர் பண்ணி அது வரத்துக்குள்ளே ஒரு 4 நாள் ஆகிட்டு. உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும், பிளேட் கிங் பேஸ்கிட்டேருந்து எப்படி வாங்கணும்னு தெரிலனா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ப்ரோ தெரில ப்ரோ சொல்லு ப்ரோ அப்படின்னா நான் தனியாக முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்ஸே போட பார்க்குறேன். ஸோ இதான் பிளேட் கிங் பேஸோட கருப்பு கலர் பாக்ஸு. பார்க்க நல்லா இருக்குது. என் கலெக்ஷனில் அந்த பாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஸ்டிங் லான்ச்சர் தான் முதல்ல தெரியுது. ஸோ இது யாரோட அதாவது இந்த ஸ்டிங் லான்ச்சரோட தீம் யாருக்குள்ளதுன்னு தெரிஞ்சால் அதையும் சார் சொல்லுங்கள் பார்ப்போம். அவரும் ஒரு பெரிய பிளேடர் தான். அதாவது பெரிய பிளேடர்னால் ஒரு சைட் கேரக்டர் தான், ஆனால் ஒரு கேமியோ ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர். ஆனால் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் சீசனில் பயங்கரமான கேரக்டர், அடுத்தடுத்து போப்பாவோட தான். ஓகே கேஸ், பார்த்ததாச்சும் அடுத்து ஸ்ப்ரைசன் ரெக்யூயம். எனக்கு இதில் பிடிச்ச மூவி அந்த ரெக்யூயம் வெப். இதில் இருக்க ஃபுல் இதுவும் எனக்கு பிடிக்கும் கேஸ். அதாவது இதோட டிஃபென்ஸு, ஸ்டாமினா, அட்டாக்கு, இதோட கிமிக். அந்த கிமிக்குன்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெஃப்ட்லேயும் சுற்றும், ரைட்லேயும் சுற்றும். அட்டாக்கு, டிஃபென்ஸு, பேலன்ஸு. இந்த அட்டாக்கு, டிஃபென்ஸ், ஸ்டாமினா அந்த 3 பண்ணுற ஒரு அல்டிமேட் பேலன்ஸ் பே. மாப்பிள்ள சொந்த பந்தம் ஈசக்காரியராங்கோ அந்த நெத்திலி பொடிய கார பொடிய கலகலன்னு இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்தாச்சு பாருங்க கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேஃப்னியர். என்னடா ஓப்பனில் இருக்குது, என்னடா உள்ளேருந்து எல்லாம் உள்ளே உளுந்து கிடக்கு, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே, ரெக்யூம் ஃபேஃப்னியர் மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஃபேஃப்னியர். ஸோ அதோட டிஸ்க்கு, அதுக்கப்புறம் டிப்பு, வேறு என்ன இருக்குது, வேறு பில் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாக்ஸில் 2 எண்ணம் தான் போட்டிருக்காங்க. நானும் லான்ச்சரை சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். பாக்ஸில் மேட்டாப்பில் பார்த்தா லான்ச்சர் 2 தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு லான்ச்சர் ரைட்டில் செட் பண்ணியிருக்காங்க, பின்னாடி லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இது டிபியை சேர்ந்த ஒரு லான்ச்சரு. ஸோ அங்கே பாருங்கள், ஸ்ப்ரைசன் ரெக்யூம் அப்படி தங்க கலரில் தகன்னு மின்னுது. ஸோ அதோட டிரைவரு, அதோட டிஸ்க்கு, அப்புறம் ஸ்டிக்கரு. அதே மாதிரி ட்ரைன் ஃபேஃப்னியரோட டிஸ்க்கு, டிரைவரு, லேயரு, ஸ்டிக்கரு. இது எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனவு கைஸ். பிளேட் வாங்கணும். அது ஃபேக்கோ ஒரிஜினலோ, டக்காரா டோமியோ, பிளேட் கிங் பேஸோ, இல்லைன்னா ஹேஷ் ப்ரோவோ, ரெப்ளிகா ஏதோ ஒன்று எனக்கு வாங்கணும். எனக்கு அது ஒரு கனவு கைஸ். கிட்டத்தட்ட ஒரு எப்படி வாங்கன்னு தெரியாத ஒரு ட்ரீம். மொத்த அன்பாக்சிங்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வேறு ஒரு பேருந்து வருதா. நம்மள்ட்ட ஒரு எல்லா ஸ்டிங் லான்ச்சரு. இது டிபிக்குள்ளது, அதாவது நம்ம பெல் டைசோரா கண்டுபிடிச்சது. ஸோ எல்லா ஸ்டிங் லான்ச்சர் 1 அண்ட் ட்ரைன் ஃபேஃப்னியர், ஸ்ப்ரைசன் ரெக்யூயம். அதாவது ஸ்ப்ரைசன் ரெக்யூமோட டிரைவர் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஃபேக்கு. ஏன்னா பாக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம பிளேட் கிங் பேஸ்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது வரவே எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு கைஸ். என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. 4 நாள் அப்படின்றது என்னால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளேட்ஸ். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேஸ். இந்த 2 மட்டும்தான் என்னோடய ஃபஸ்ட்டு பேஸு அண்ட் லான்ச்சரு. ஸோ இதுக்கு நான் க்ரிப்பு கூட வாங்கலை. வேறு பாக்ஸில் வேறு ஒன்றுமே கிடையாது, எம்டி பாக்ஸு. ஸோ ஓகே, இதோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அன்பாக்சிங்கும் ஒவ்வொரு நாளைக்கு வரும். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக போடுவேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அன்பாக்சிங் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ப்ரைசனுக்கு ஒரு சம்பவம் இருக்குது, நான் சொல்கிறேன் கைஸ். சரியான சம்பவம் பண்ணிட்டேன். ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான், ஆனால் கிடையாது. ஆனால் சரியான சம்பவம். ஸோ அன்பாக்சிங் அவ்வளோதான். அதாவது இது லாட்டுன்னே சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல போனால் அது லாட்டே கிடையாது. வேறு ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சர் தான் வாங்கியிருக்கிறேன். இது லாட்லேயே அதாவது என்ன லாட்லேயே இது சேராது கைஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, போடுவோம் காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு லாட்டு கவுண்டி போட்டாச்சு. ஸோ நான் தான் ஃபேண்டசி பிளேடர். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சேனலில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படின்னு போட்டு பிளேடு போட மாட்டேன். சிம்பிளாக இப்படிலாம் பிளேடு போட மாட்டேங்க. அடுத்த வீடியோவில்
நம்ம ஃபேஃப்னியர் முதல்ல அன்பாக்சிங் மட்டும் இல்லை முதல்ல ஸ்டிங் லான்ச்சர் பண்ணிடுறேன். ஸ்டிங் லான்ச்சர் பண்ணிவிட்டு அடுத்து ஃபேஃப்னியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்பைஸ் ட்ரிக்கி போகிறேன். ஏன்னா ஸ்பைஸ் ட்ரிக்கில் ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு சின்ன சம்பவம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. அது வந்துட்டு ஏன்னா இதோட பேக்கேஜ் வந்து இதோட பேக்கேஜ் இது கிடையாது. இது வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போது வந்துட்டு ஒரு சின்ன சம்பவம் இதில் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அன்பாக்சிங் வீடியோவாக வரப்போகுது. ஸோ மறக்காமல் பார்க்கறதுக்கு கீழே அந்த இதை போட்டு செவ் பட்டனை போட்டு ஒரு 4 தட்டுங்க. தட்டினா தான் சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள், பார்க்க முடியும். அண்ட் ஸோ கைஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து இந்த கவர் நான் உரிக்கலை. ஸோ இது வந்து பேக்கிங் ஒழுங்காக பண்ணல போல அவங்க. இப்போ வரும்போது எனக்கு இப்படி தான் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு கைஸ், எனக்கு ஒரு மாதிரி எதையோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த கவர் இதை வந்து நான் தான் கைஸ் கிழிச்சேன். ஒரு ஆர்வத்தில் ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு கிழிச்சு போட்டேன். எல்லாம் ஒரு ஆர்வம் தானே அப்படின்ற மாதிரி ஆட விட்டுட்டேன். ஸோ கைஸ் இது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி அச்சீவ் பண்ண மாதிரி, ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ரத்த ஓட்டமெல்லாம் ஒரு மாதிரி ஊறுது, ஒரு மாதிரி ஏறுது, என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி உள்வெறினுக்கு ஹீலிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கேஸ். திரும்ப பழைய மாதிரி போய் திரும்ப ஹீலிங் ஃபேக்டர் திரும்ப முதலேருந்து வந்து அந்த கையிலேருந்து திரும்ப கொம்பு வர மாதிரி, அதாவது வந்துட்டு அடமாண்டியம் வெளியே வர மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபீலு. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த லான்ச்சரு நம்ம நிறைய பேர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, ஈவன் நம்ம வந்து இந்த லான்ச்சரை நேரில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்மலாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து லான்ச்சர் இவ்வளோ பெருசாக இருக்கும், விடும்போது தக்காளி மாசாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். தயவு செஞ்சு அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது எவ்வளோ இருக்குன்னா அங்கே பாருங்கள், என் விரல் எவ்வளோ தான், என் விரலுக்கு ஒரு விரல் தான் இருக்குது. மேபி டக்காரட்டோமி கொடுத்து பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா அதுவும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு விரல் தான். நம்ம வந்துட்டு வீடியோவில் பார்க்கும்போது வேணுமா வாவ் எவ்வளோ பெருசு, வாவ் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு பிடிச்சி இது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதான் கிடையாது, ஒரு விரல் தாங்க பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. விட்டு கூட நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ தான். வந்துட்டு நான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு சின்னதாக இருக்குது. ஒரிஜினலாகவே சின்னதாக தான் இருக்குது. நமக்கு வீடியோ பார்க்க அப்படி தெரியுது. நீங்கள் யார் வீடியோவில் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பார்க்க பெருசாக தெரியும், ஆனால் உண்மையிலேயே சின்னது. ஈவன் பிளேடும் கூட. நம்ம ஃபேஃப்னியர் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துக்குறாங்க. ஸ்டிக்கர் வந்துட்டு நான் ஒட்டணும். இது வந்துட்டு ஒரு லாட்டே கிடையாது, இருந்தாலும் உருட்டுகள் பல விதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. அதை இங்கேயும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் மேட்ரு. சரி ரைட்டு கைஸ், சரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், பை பாய்.